இரண்டாவது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம். சத்தமா சொன்ன மாதிரி படிக்கிறீங்க. சத்தமா. நோவாவும் இப்ப கவனிங்க, ஆண்டவர் இந்த பூமி எல்லாம் படிச்சுட்டாரு. மனுஷன் தன் வழிகளை என்ன பண்ணிட்டான்? இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து கொண்டான். ஆண்டவர் கேட்சுபடி அவங்க வழிகள் இல்லை. இப்போ சிருஷ்டித்தவர் உள்ளோம், படைத்தவர் உள்ள வேதனை கொண்டாரு. மனுஷனை பூமியின் மேல உண்டாக்கி வைத்திருக்காரு. என்ன பண்றாரு? மன வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. அப்ப நோவாவுக்கு சொல்றாரு. அப்ப நோவாவுக்கு அந்த காலகட்டத்துல எல்லாரும் காட்டில் எப்படி இருந்தாரா? நீதி உள்ளவராக இருந்தாரு. அதனால அவருக்கு கிருபை கிடைச்சிச்சு. நோவா ஏறக்கூடிய 120 வருஷம் என்ன பண்ணாரு? ஆமா, ஜலப்பிரளயம் வரப்போது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வழியில ராமகிருஷ்ணன் என்ன பண்றாரு? அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஆனா அப்போ ஒரு ஜனங்க என்ன பண்ணல, கேட்கல, மனம் திரும்பல. ஆனா இப்பதான் நடக்குதுன்னா அந்த வசனத்துல 13 படிக்க சொல்லும், நோவாவின் குடும்பம் மட்டும் கொலைக்குள் பண்ணாங்க, பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் நோவாவின் குடும்பம். எத்தனையோ சீரழிவுகளை பார்க்கிறோம், எத்தனையோ ஆபத்துகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துல திடீரென மறித்து போகிறார்கள். எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனா நோவாவை தேவன் விசேஷமா பாதுகாக்க இருப்பாரு. ஜலப்பிரளயத்துல எல்லாத்தையும் அழிச்சாருங்க. ஆனா அவன் குடும்பத்தை தேவன் பாதுகாத்தாராம். அமேன் சொல்லுவோமா? அமேன் சொல்லுவோமா? அப்படி ஒரு பூமியில இந்த கடைசி காலங்களில எத்தனையோ அழிவுகள் இருக்கிறது, எத்தனையோ கொள்ளை நோய்கள் வருகிறது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் விபத்துகளும் பெருகி இருக்கிறது. ஆனா நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்து தெய்வம் உங்களையும் பாதுகாப்பாரு. அமேன் சொல்லுவோமா? அப்ப நோவாவுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாரும் துன்மார்க்கமான ஜீவியம். ஆனா நோவா அது மாதிரி துன்மார்க்கமான ஜீவியத்துல இல்லை. அதனால தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருந்தாரு. அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சு. அதனால அவர் குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு அழிவுகளில் இருந்து. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நோவாவை போல கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய், ஒரு பரிசுத்தவான்களாய், கர்த்தருக்கு பயந்து சுற்றி அக்க பக்கத்துல என்னன்னா பாவங்கள் இருப்பாங்க. அதை பார்த்து அவங்களோட விரும்பி ஈச்சு நிற்க கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய சொல்லிட்டு, அவங்க நல்ல காரியங்களை சொல்ல வேண்டிய சொல்லிட்டு, அவங்க திருந்தனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருந்தனா அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண கூடாது, போட்டு பைக் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. நோவா தன் எப்படி தன்னை அந்த மக்கள் மத்தியில பாவம் நிறைந்த அந்த மக்கள் மத்தியில எப்படி தன்னை காத்து கொண்டானோ, அது போல நீங்களும் கர்த்தருக்குள்ள உங்களை, ஆவியானவர் உங்களை, அவருக்குள்ள உங்களை என்ன பண்ணணும், காத்துக் கொள்ளணும். அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப தேவை என்பது பல அர்த்தங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை சொல்லும் பொழுது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையா பேசுறாங்க. அப்ப தேவன் நோவாவின் குடும்பத்தை ரட்சித்தார், பாதுகாத்தார். அதுபோல் உங்க குடும்பங்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வார். அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லுவோமா?